நன்மைகள் அதிகம் நிறைந்த மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்க போகின்றது. மாதம் முழுவதுமே ராசிநாதனான புதன் நல்ல நிலையில் இருக்க போகின்றார். மாதத்தின் இறுதி வாரம் அவர் உச்சம் என்னும் நிலையை அடைய போகின்றார். ஓகேங்களா? ஆகஸ்ட் மாதத்தின் பெரும் பகுதி புதன் வக்கரமாக, அதாவது பின்னோக்கி செல்வது போல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததால் பல மிதுன ராசியினர் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்களை எதிர்கொண்டீர்கள். ஓகே, உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் தான் அதிகம் நடந்தது. ஓகே, அத்தகைய விஷயங்களுக்கான தீர்வு இந்த மாதம் கிடைக்கும். அதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இப்பொழுதே உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஓகே, 5 குடைய சுக்கிரன் 20ஆம் தேதி வரை 4ஆம் வீட்டில் நீச்சமாக இருப்பதால், 4ஆம் வீடு என்பது 5ஆம் வீட்டிற்கு 12ஆன 4ஆம் வீடு. ஓகே, இது பாவாதிபத்தியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். 5ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடு 4ஆம் வீடு. ஸோ 4ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால, அதாவது 5ஆம் வீட்டுக்கு 12 இல்லையா, அதனால பூர்வீகம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எழலாம். ஓகே, இது 20ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. 12இல் குரு இருப்பதால் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக செலவுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஓகே, நன்மைகள் ஒரு புறம் இருந்தாலும் 6 செவ்வாய் 1இல் மாதம் முழுவதுமே இருக்கின்றார். 6 1இல் இருந்தால் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். ஓகே, எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா, கடன், நோய், எதிரி சார்ந்த பிரச்சனை. அதனால உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. அதைவிட முக்கியமாக தேவையற்ற வீண் விவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் தவிருங்கள். இப்போ 6 செவ்வாய் 1இல் இருக்கின்றார். அதே நேரம் பேச்சை குறிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான புதன் வலிமையாக இருக்கின்றார். அதனால்தான் குறிப்பிட்டு தேவையற்ற வீண் விவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் தவிருங்கள் அப்படின்னு சொல்றேன். அதை நீங்க பார்த்து கொண்டாலே செப்டம்பர் மாதம் நன்மைகள் அதிகம் நிகழக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். திருமணம் கைகூடுவது, புதிய வேலை கிடைப்பது, ஒரு புதுசா ஒரு கஸ்டமர் கிடைக்கிறது, உங்களுக்கு இருந்து வந்த ஏதோ ஒரு பிரச்சனை தீர்வது போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். திரும்பவும் சொல்றேன், தேவையற்ற வீண் விவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் தவிருங்கள். ஏதாவது பிரச்சனை வரா மாதிரி இருந்தா அதுல இருந்து எப்படி விலகி கொள்வது அப்படின்னு பாருங்க. இருக்கிற 12 ராசியிலேயே ஸ்மார்ட்டஸ்ட் ராசி மிதுனம் தான். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. செப்டம்பர் மாதம் அருமையாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.